அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இருவரும் இணைந்து இந்த தேர்தலை, இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். கூட்டணி வெற்றி கூட்டணி. நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஊடக நண்பர்களே, அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இருவரும் இணைந்து இந்த தேர்தலை, இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி இந்த நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையில் இன்றைக்கே இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கும். 234 தொகுதியிலையும் 2 பேரும் போட்டியிடுறோம். முதல்வர் வேட்பாளர் யாருங்க? முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? நீங்க நிக்க மாட்டீங்கன்னு சொல்லிடுறீங்களா? நீங்க எந்த நிக்க மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ அதான் சொல்றேன், நான் நிக்க மாட்டேன். ஆனா இவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லி நான் தலைவராக இருப்பேன். முதல்வர் வேட்பாளர் 234 தொகுதியில் இன்னும் சில பேர் நாளைக்கு பாருங்க எத்தனை பேர் போட்டி போட்டோம். எங்களோட சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்க போறாங்க பாருங்க. நாளைக்கு எங்களோட கொள்கை அளவில் உறுதியாக இருக்கின்ற கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நம்முடைய அம்மையார் அவர்கள் அவரோடு கலந்து, சசிகலா அம்மையாரோடு கலந்து நாங்கள் முடிவு செய்வோம். அப்படி வர விருப்பம் தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம். என்னோடும் அம்மையாரோடும் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். பாமக எத்தனை தொகுதியில் போட்டியிடுது? பாமக 235. அழைப்பு விடுத்தோம்னா கூட்டணி கட்டமைச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். ஐயா, இந்த கூட்டணி அமைந்த காலதாமதம் எதுங்க ஐயா? இதுக்கு முன்னாடி எப்பவுமே ஐயா பார்த்தீங்கன்னா தேர்தல்னாலே எதுவுமே ஒரு முன்னதோடு தான் இருக்கும் பாமக. ஆனால் இந்த முறை தேர்தல் கூட்டணி அமைந்த காலதாமதம் இருக்குங்க. அது இருக்கு. சில நேரங்களில் சில சமயங்களில் இது இந்த மாதிரியான காலதாமதம் நடப்பதும் உண்டு. அந்த வகையில் இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆகியிருக்கிறது. அதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.